நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்மள கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட ஏன் நம்ம திரும்ப திரும்ப போறோம்? அவங்க நம்மள திரும்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுமே நம்ம ஏன் அவங்கள மன்னிக்கிறோம்? இது கண்டிப்பா நம்மளோட வீக்னஸ் கிடையாது. இது ஒரு விதமான கண்டிஷனிங். எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே சண்டை, சமாதானம் இதெல்லாம் நார்மலான விஷயம்தான். பட் அதையும் மீறி சில ரிலேஷன்ஷிப்ல இது ரொட்டேஷனலா போயிட்டு இருக்கும். ஒரு நேரத்துல பார்த்தா நம்மள பயங்கரமா லவ் பண்ண வைப்பாங்க, நம்மள ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வைப்பாங்க. இன்னொரு நேரத்துல பார்த்தா நம்மள பயங்கரமா ட்ராமடைஸ் பண்ணுவாங்க. இந்த டிஃபரன்ஸோட எக்ஸ்ட்ரீம் பயங்கரமா இருக்கும். சோ இது என்ன அப்படிங்கறத யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீங்களும் ஏதோ விதத்துல சிக்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? ஒரே ரிலேஷன்ஷிப்ல லவ்வும் பெயினும் மாறி மாறி ரொட்டேஷனலா வரும்போது நம்மளோட பிரெயின் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ லவ் வரும்போதெல்லாம் நம்மளோட உடம்புல வந்து டோபமைன், ஆக்சிடாசின் இந்த மாதிரி ஹார்மோன் சீக்ரியேஷன் இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம், ஒருத்தரோட கனெக்டடா ஃபீல் பண்ணுவோம். அதே வந்து பெயின் வரும்போது நம்ம ரொம்ப ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணுவோம். சோ இது ரொட்டேஷனலா வந்துட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ரிவார்ட்காக வெயிட் பண்ணும். நார்மலாவே நமக்கு பிடிச்சவங்க நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணினாங்க அப்படின்னா நம்ம மைண்ட் நமக்கு என்னென்னவோ சொல்லும். மேபி நம்ம இன்னும் நல்லா அவங்கள லவ் பண்ணினோம் அப்படின்னா அவங்க இன்னும் பெட்டர் லவ் நமக்கு காமிப்பாங்க. மேபி அவங்களுக்கு வேற ஏதோ கஷ்டம், அவங்க அதனால நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, அது சரியாயிடும். அப்படி நம்ம திரும்ப திரும்ப நம்மளையே கன்வின்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஏன் திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சைல்ட்ஹுட்ல யாராவது நம்ம கிட்ட இதே மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம், நம்ம சிப்ளிங்கா இருக்கலாம், ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா கூட இருக்கலாம். அவங்க நம்ம கிட்ட ஒரு நேரத்துல ரொம்ப அட்டென்ஷன் காமிக்கிறது, ரொம்ப லவ் காமிக்கிறது, இன்னொரு நேரத்துல நம்மள கண்டுக்காமலே விட்டுடுறது. இந்த மாதிரியான ஒரு ரொட்டேஷன் நம்ம லைஃப்ல நடந்துட்டே இருக்க, இது வந்து நமக்கு பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது. சோ அது என்னதான் நமக்கு அது ஒரு பெரிய வலியை கொடுத்தா கூட அது வந்து நமக்கு யூஸ்வலா தான் இருக்கும். அன்யூஸ்வலா நமக்கு மட்டும் இது நடக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வராது. அண்ட் நம்ம பிரெயின் எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத ரொம்ப விரும்பும். அதாவது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாத தெய்வத்துக்கு தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ மேல் அப்படின்ட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறதுனால இதை விட்டு வெளியே போனா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம், ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிக்கும் போது ஒரு எம்டி ஸ்பேஸ் தெரியுமே அப்படிங்கிற அந்த பயத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறதுக்கு பயந்துகிட்டே இருக்கிறது. எந்த ரிலேஷன்ஷிப் நம்மளோட அமைதியான வாழ்க்கையை வந்து கெடுத்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லது இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிசைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாத்த விடவும் நம்மளோட செல்ஃப் வர்த் ரொம்ப முக்கியம். ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு அமைதியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், லவ்வை கொடுக்கணுமே தவிர மாறி மாறி பெயினையும் ஆங்ஸைட்டியையுமே கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்கறது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கானது தானா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட மென்டல் பீஸை ஒரு குவெஸ்சன் மார்க்கா கண்டிப்பா ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.